அண்மை செய்தி. கும்பகோணம் அருகே அதிமுக தோல்வியால் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்ட மகேந்திரன் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். தொண்டர்கள் இதுபோன்ற விபரீத முடிவை எடுக்க வேண்டாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் விபரீத முடிவுகளை எடுக்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட அதிமுக நிர்வாகி மகேந்திரன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் இத்தகைய விபரீத முடிவுகளை எடுக்கக்கூடாது என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ் கண்ணா. தஞ்சையில் அதிமுக நிர்வாகி உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் நேரில் அவருக்கு அஞ்சலி செலுத்தி தொண்டர்கள் இது போன்ற விபரீத முடிவுகளை எடுக்கக்கூடாது என தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவல், விரிவான விவரம். வணக்கம் சிவமணி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருப்பனந்தாள் பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வர்த்தகணி பொறுப்பாளரான மகேந்திரன் நேற்று சமூக வலைத்தளத்தில் தற்கொலை செய்து ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தற்சமயம் முடிந்த தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படும் தோல்வி அடைந்தது அவருக்கு பெரிய மன உளைச்சலாக இருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வருங்கால வெற்றியை நிர்ணயிக்க வேண்டும் அப்படி போன்ற கோரிக்கைகளை வைத்து அவர் நான் தற்போது தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன். நான் இறந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் மாலை அணிவித்து எனக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் சொல்லி வீடியோ சமூக வலைத்தளத்தை பதிவு செய்தார். அதன் பின்பு அவர் தீக்குளித்து உயிரிழந்தார். அவரது உடலானது இன்று திருப்பனந்தாள் அரசு மருத்துவமனையில் உடல் கூராய்வு செய்யப்பட்டு தற்போது அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. முன்னதாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜ், ஒஎஸ் மணி ஆகியோர் இல்லத்திற்கு அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். மேலும் அது மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்திற்கு குழந்தை பள்ளி படிப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே ஏற்றுக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்திற்கு 30 லட்சமும் அது மட்டும் இல்லாமல் தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதை தொடர்ந்து யாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் யாரும் இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என கோரிக்கை வைத்துள்ளார். அதன் பிறகு மேலும் இவர் இந்த குடும்பத்துக்கான கல்வி சேவை முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்வது என்று கூறியுள்ளார். சிகாமணி. அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா. தஞ்சை கிழக்கு மாவட்டத்திலே வர்த்தகனினுடைய இணை செயலாளராக சிறப்பான முறையிலே பணியாற்றி வந்த அருமை தம்பி KS மகேந்திரன் அவர்கள் தனது இன்னுயிரை மாய்த்து கொண்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளித்துள்ளது. திரு மகேந்திரன் அவர்கள் பல ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி கழக நிர்வாகிகளிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் தலைமைக்கும் மிகுந்த விசுவாசமாக செயல்பட்டவர். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு கழகத்திற்கு. அவர் ஐடி விங்கிலும் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் திரு மகேந்திரன் அவர்களுக்கு 1 வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து
பள்ளி படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து, திரு மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோடு தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விலைமதிக்க முடியாத உயிர், இனி இப்படிப்பட்ட நிகழ்விலே யாரும் ஈடுபட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கழக உடன்பிறப்புகளை நிர்வாகி தொண்டருடைய பாதம் அணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.